பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் நின்று கொண்டு பேசுகிற இடம் ஜப்பான்ல இருக்கிற நாகசாகி என்கிற பட்டணம். ரொம்ப அழகா இருக்கு. சுத்தில மலைப்பகுதி, இது கடல் பகுதி பார்க்குறீங்க. இந்த பட்டணத்துல அந்த காலத்துல இருந்து நிறைய கிறிஸ்தவங்க இருந்திருக்கிறாங்க. மிஷினரிகள் வந்து இங்க ஊழியம் செய்த நிமித்தம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்திருக்கிறாங்க. அதுல ஒன்று 1600 வரைக்கும் சுமார் 200 வருஷம் இந்த தேசம் எங்கிலும் கிறிஸ்தவர்கள் பெருகின போது அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டு நிறைய பேர் இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்கள் இருந்த ராஜா யாரோ கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி வேட்டையாடி இருக்கிறார். அதனால ஜப்பான் தேசம் முழுதும் இருந்த பல கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு தப்பி இந்த நாகசாகில வந்து அதிகமான குடியிருந்திருக்கிறாங்க. இங்கும் நிறைய பேர் கொல்லப்பட்டதுனால இங்க பின்னால பாக்குறீங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன தீவு கூட்டங்கள். ஏன்னா ஜப்பான் தேசமே 6000 தீவு கூட்டங்கள் சேர்ந்த ஒரு தேசம் தான் ஜப்பான் தேசம். இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகள் ஏராளமா இருக்கிறாரு. அப்பொழுது எனக்கு பின்னால தெரியுது பார்த்தீங்களா, அதுல ஒரு தீவுக்கு பேர் கோத்தோ தீவு. அந்த தீவுல நிறைய கிறிஸ்தவங்க போய் ஒளிஞ்சிருந்திருக்கிறாங்க. உயிர் தப்ப ஒளிஞ்சிருந்து அங்கேயே அவங்க வாழ்ந்து அங்கேயே காட்டுக்குடைய ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து அந்த மாதிரி விசுவாசத்துல உறுதியா நின்று இருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து கொண்டுதான் உங்களோடு பேசுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்பதை கவனிங்க. ரோமர் 15:13 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சகலவிதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் நம்பிக்கையின் தேவன், காட் ஆஃப் ஹோப். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நம்புறீங்க, கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்காரு, பார்த்து கொள்ளுவாருன்னு. அவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவன். பாருங்க, 1945 இங்க வந்து அணுகுண்டு போடப்பட்டு ஒரு பெரிய சேதம் உண்டாயிற்று. இனிமே அவ்வளவுதான், இந்த மக்கள் எழும்ப முடியாத பட்டணம் முடிந்ததுன்னு நினைச்சாங்க. ஜப்பான் தேசமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு, 2 அணுகுண்டு போடப்பட்டதுனால பெரிய பாதிப்பு. ஆனா இந்த மக்கள் நம்பிக்கை விட்டு விடல. அவங்க நம்பிக்கையோடு கூட மறுபடியும் எழுந்தாங்க, கடினமா உழைச்சாங்க, பிரயாசப்பட்டாங்க. இன்றைக்கு இந்த தேசம் பொருளாதாரத்துல எல்லாம் உயர்ந்து நிற்கிறாரு. ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைத்த நிலைமையில அவருடைய நம்பிக்கை மறுபடியும் எழுந்திருக்க செய்தது. இங்க இருக்கிற கிறிஸ்தவங்களை எல்லாம் அழிச்சாங்க, கொலை செய்யறாங்க, நிறைய பேர் இரத்த சாட்சியா மரிச்சாங்க. இன்னும் அவ்வளவுதான் நினைக்கப்பட்டாரு. ஆனா கிறிஸ்தவங்க விசுவாசத்தை நம்பிக்கை விட்டு விடல. அவர் நம்பிக்கையின் தேவன். அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி சந்தோஷம் சமாதானத்தினால நிரப்பி இப்பவும் நிறைய திருச்சபைகள் இங்க இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் தான் நம்பிக்கையின் தேவன். அதனால உன்னுடைய எதிர்காலம் அவருடைய கையில இருக்கு. உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவரை நம்புங்க. அவர் பார்த்து கொள்வார், நடத்துவார், உயர்த்துவார்னு நம்புங்க. ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, கைவிடப்பட்டதில்லை. அதனால விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, நீர்தான் என் நம்பிக்கையின் தேவன். என் வாழ்க்கையில இடிந்து கிடக்கிற நொறுங்கி போன என் வாழ்க்கையை திரும்பி கட்டி எழுப்புவீர். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எழுப்புவீர்னு விசுவாசத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. ஊழியத்துல நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? வியாபாரத்துல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? பிள்ளைகள் காரியத்துல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? நம்பிக்கை இழந்து போகாதங்க. நம்பிக்கையின் தேவன் உங்களோட பேசுகிறார். நாம் ஒரு ஜெபம் செய்யலாம். தகப்பனே, நீர் எங்களுடைய நம்பிக்கையின் தேவன். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளை சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்பி இன்றைக்கு ஆட்கொள்ளும். அவர்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.